ஹாய் ஹலோ கைஸ் அண்ட் சிஎஃப்சி ஃபேன்ஸ். நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் எல்டிஎஸ் தமிழ், லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, இது வரைக்கும் ஐஎஸ்எல்ல வின்டர் ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன டீம் எந்தெந்த பிளேயரை வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டீமாக நம்ம இருக்கிற ஐஎஸ்எல் டீம் வந்து ஒவ்வொரு பிளேயர் எந்தெந்த பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியன் பிளேயர், ஃபாரின் பிளேயர்னு பார்க்கலாம். பிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா சானா சிங்கும் நிக்கில் புஜாரியும் சைன் பண்ணியிருக்காங்க. எங்கிருந்துன்னா ஹைதராபாத் எஃப்சி. ஹைதராபாத் எஃப்சி மனோலோ மார்க்கஸ் இருக்கும்போது ஒரு கோர் டீம், ஒரு யங் டீமை வந்து செட் பண்ணி கப்பு ஜெயிக்க வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி சீசன் நல்ல ஒரு 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 யங் டீமை ஒரு பிளேயர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. பட் இந்த சீசன் என்ன ஆச்சுன்னே தெரியல. மனோலோ மார்க்கஸ் வெளியே போனதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட், பிளேயர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாமே டோட்டலி ஷார்ட்டட். அண்ட் பிளேயர்ஸ் எல்லாமே ஹைதராபாத் எஃப்சியிலிருந்து வெவ்வேறு டீமுக்கு போகிறாங்க. அதனால என்னன்னா, சனா சிங், நிக்கில் புஜாரின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சிக்கு மாறிட்டாங்க இந்த வின்டர் டிரான்ஸ்ஃபரில். சனா சிங் பார்த்தீங்கன்னா 5.5 வருஷத்துக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க. நிக்கில் புஜாரி பற்றி இன்னும் எத்தனை வருஷம் சைன் பண்ணியிருக்காங்க இன்னும் அஃபிஷியலாக என்ன இது பண்ணல. அது வர்றதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எஃப்சி பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ்ல இருந்து 2 பிளேயர்ஸை, ப்ரூஸ் மிராண்டாவையும் வித்யாசாகர் சிங்கையும் சைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வித்யாசாகர் சிங் பற்றி தெரியும். அவர் வந்து ஐ லீக்ல வந்து மோஸ்ட் டாப் ரேட்டட் கோல் ஸ்கோரர், ஃபார்வர்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமா அவருக்கு வந்து சான்சஸ் அதிகமாக கிடைக்கல கேபிஎஃப்சியில். அதனால அவரை வந்து பஞ்சாப் எஃப்சிக்கு லோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் மிராண்டாவையும் அவங்க கேபிஎஃப்சியிலிருந்து, கேரளா பிளாஸ்டர்ஸ்லேருந்து அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சியிலிருந்து சாஹில் டவோரா, ஐசக், நம்மளோட ஃபார்மர் பிளேயர் ஐசக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜம்ஷெட்பூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயர் ஸ்டீவ் ஆம்ப்ரி வந்து வெளியே போனதுனால அவங்க பர்ஃபெக்ட் யங் ஃபாரினரை வந்து ஈஸ்ட் பெங்கால்லேருந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் உங்களுக்கே தெரியும், சிவாரியோ, அவரை சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கோச்சும் பார்த்தீங்கன்னா பாதியிலே போனதுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் கோச் காலித் ஜமீத் வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் இவங்களை சைன் பண்ணியிருக்கும் போது ஒரு அடிஷ்னல் வேல்யூ, சீமா சுக்குவோட இவர் அடிஷ்னலாக ஒரு வேல்யூ, ஒரு சப்போர்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பிளேயர் அவங்ககிட்ட இருந்து வெளியே போயிட்டாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவாரியோ, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா போஜா ஹெரேரா. அவர் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா போயிட்டாரு. அதனால அவருக்கு பதில் என்னன்னா கோஸ்டரிக்கா பிளேயர் ஃபெலிசியோ ப்ரௌன் ஃபோபஸ் அவரை சைன் பண்ணியிருக்காங்க. வெக்டர் வாரிகஸ் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 ஃபாரினருக்கு ஒரு 2 ஃபாரினர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோகன் பகான் ஆல்ரெடி டீம் வந்து ஒரு கோர் டீம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களோட பழைய கோச் ப்ளஸ் டெக்னிக்கல் மேனேஜராக இருந்த ஆண்டனி ஆபாஸ் வந்து கோச்சாக சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்குவாடுக்குள்ள ஒரு பிளேயர் இன்க்ளூட் ஆயிருக்காரு. அது ஃபார்மர் பிளேயர் கோகே. அவர் சைன் பண்ணல. அவர் உள்ள வந்து ப்ராக்டிஸ் செஷன்ல இருக்கு. நான் அஃபிஷியலாக அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல, பட் சூன் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கு யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான்னு தெரியல. அதே மாதிரி மும்பை சிட்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ஃபார்மர் எஃப்சி கோவோட பிளேயர் கோரக்சேனாவை சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா பிளேயர்ஸை ஐஎஸ்எல் பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஐஎஸ்எல் பிளேயர்ஸ், ஒரு ஒரு அவங்களால கேப்பபிள், அந்த கோல் ஸ்கோர் கேப்பபிள் இருக்கிற பிளேயர்ஸாக பார்த்து சைன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டயாஸையும் சரி, ஸ்டூவர்ட்டையும் சரி, அதுக்கப்புறம் எல்கையாத்தி, இன்னும் நிறைய பேர்த்த ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கன்னிங் பண்ணி சைன் பண்ணுவாங்க.
ஏன்னா அவங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு ஃபண்டிங் இருக்கு, அவங்கள்ட்டையும் சரி மோகன் பகான் எஃப்சிகிட்டையும் சரி ஃபண்டிங் இருக்குது. சரி, இப்போ எஃப்சி கோவால பார்த்தீங்கன்னா கோஜா ஹெரேரா வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஹிதேஷ் ஹிதேஷ் சர்மா வந்து ஹைதராபாத் எஃப்சியில் இருந்தும், அனுஜ் குமார் கோல் கீப்பர் அவரையும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சியில் இருந்து சைன் பண்ணியிருக்காங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஜஸ்டின்கிற ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு ஒரு என்ன காரணம் தெரியல, அவங்கள வந்து கோகுலம் எஃப்சிக்கு லோனாக கொடுத்துருந்தாங்க. இப்போ குவாமி பெப்ரா வந்து இன்ஜூர்ட்னால திருப்பியும் அவர் வந்து ஜஸ்டினை வந்து திருப்பியும் வர வச்சு அவங்க ஸ்குவாட்ல மெம்பராக சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி லூனாவுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபெட்ரோன்ட்டு ஒருத்தர் அவரை வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா டோமிக் ஜூரிக் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ சிஎஃப்சி பற்றி வரலாம். சிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் சைனிங் பார்த்தீங்கன்னா அவங்க சீசன் பை சீசன் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுவாங்க. கம்மிங் இதில் பார்த்தீங்கன்னா சீசனில் ஷாபாலோஸ்ல பீரியட்லேயே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு டீம் வந்து எஃபெக்ட் கொடுக்கல. பொசிடோ பேண்டாவிச் பீரியட்லேயும் டீமில் ஒரு பிளேயரும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஏதோ ஒருத்தர் 2 பிளேயர் வேணால் நம்ம சொல்லிக்கலாம், ஒரு பிளேயர் 2 பிளேயர். அதே மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட விளையாண்ட தாமஸ் பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்த வந்து நம்ம சொல்லலாம். யார் யாருன்னா எல் கயாத்தி, பீட்டர் சிஸ்கோவிச், ஜூலியஸ் டியூக்கர், இவங்களை சொல்லலாம். பட் என்ன காரணம் தெரியல, ஒரு நல்ல 3 பிளேயர்ஸ் போன டாப் ஒரு கோல் ஸ்கோரர் ப்ளஸ் அசிஸ்ட்டு, ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரு, நல்ல பிளேயர் வச்சுருந்தோம். பட் அவங்கள விட்டுட்டோம். ஆனால் அந்த பிளேயரை வந்து நடுவில் மும்பை சிட்டி எஃப்சி வந்து சைன் பண்ணாங்க, எல்கையத்தியை. பட் மறுபடியும் என்ன காரணம் தெரியல, அவர் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவரையும் கிரிஃப்னிக்ஸையும். அது என்ன காரணம் தெரியல, லேட்டரான அவங்களே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது என்னன்னு, அது அதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் சைன் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டன் முரே, ரஃபேல் கிரிபல்லாரோ, ஒரு மொபஷீர், ஃபாரூக் சௌத்ரி, அங்கித், அவர் பேர் என்ன, சிபியில் விளையாண்டு சாத்தகோயி, இன்னும் நிறைய பேர்த்த சொல்லலாம். கேரளா பிளாஸ்டர்ஸ்லேருந்து ஆயுஷ் அதிகாரி, இவங்க எல்லாத்தையும் நம்ம சைன் பண்ணோம். பட் என்ன ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, சீசன் பை சீசன் வந்து நம்ம 8th பிளேஸ், லாஸ்ட் 3 சீசனா நம்ம 8th பிளேஸ்லேயே இருக்கிறோம். நம்ம அந்த 8th பிளேஸ்லேருந்து மேலே வரணும்னு சொல்லி தான் நம்ம அவன் கோயில சைன் பண்ணி கொண்டு வந்தோம். பட் அவரோட சைனிங் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் ஒரு எக்ஸலன்ட் ஒரு பிளேயரை சைன் பண்ணுவார். சப்போஸ் அது வந்து ஸ்டார்டிங்கில் சம்மர் டிரான்ஸ்ஃபரில் அது கிளிக் ஆகலைன்னா உடனே என்ன பண்ணுவார், வின்டர் டிரான்ஸ்ஃபரில் வேற எந்த டீமில் பிக் பிளேயர்ஸ் இருக்காங்களோ அவங்கள வந்து ஹண்ட் பண்ணுவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஜம்ஷெட்பூரில் இருக்கும்போது வாஸ்கிஸ் கொஞ்சம் அந்த ஒரு டீம் கூட ஃபிட் ஆகாதனால கோல் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியல. உடனே அவர் என்ன பண்ணார், ஈஸ்ட் பெங்காலில் இருக்கிற சிமாச்சுப்பு வந்து லோனில் சைன் பண்ணார். அது எப்படின்னா, நாம் வந்து சிஎஃப்சி வந்து வால்ஸ்கிஸை சைன் பண்ணதுனால அவங்க வந்து சீமாச்சுக்குவை லோனில் சைன் பண்ணிக்கிட்டாங்க. எங்கேருந்து, ஈஸ்ட் பெங்காலில் இருந்து. ஈஸ்ட் பெங்கால் அவங்க சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த டீமோட என்டையர்லி அதோட கேம் பிளே நல்லா இருந்தது அவங்களுக்கு. ஆனால் இந்த சீசனில் வின்டர் டிரான்ஸ்ஃபரில் இது வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல சென்னை எஃப்சி. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து டீம் விட்டு வெளியே போயிட்டாருன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நன்றி போட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபியில் ரைட் பேக்கில் அவருக்கு ஒரு 2 மேட்சோ 3 மேட்சோ கொடுத்தாங்க. பட் அந்த அளவுக்கு அவர் எஃபெக்ட் இல்லை, அவரோட ஸ்கில் செட் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அவர் பிளேயர் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டில் விளையாடணும்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட். அவரால் டிஃபென்சிவ் ரைட் பேக்கில் ஆடுற எபிலிட்டி இல்லை அவருக்கும் சரி, அங்கித்தும் சரி. ஆனால் என்னன்னு தெரியல,
ஒரு வின்டர் டிரான்ஸ்ஃபர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியே போறாங்க ஹைதராபாத் எஃப்சில இருந்து. எக்ஸலன்ட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. சரி அது இல்லையா, பிளேயர்ஸ் மேனேஜ்மெண்ட்ட பேசி இந்த பிளேயர் எனக்கு செட் ஆகல, நீங்க ஒரு வேற பிளேயர் சைன் பண்ணலாங்கிற. நீங்க நார்த் ஈஸ்ட பாருங்க, ஜம்ஷெட்பூர் எஃப்சி பாருங்க, பஞ்சாப் எஃப்சி பாருங்க, பெங்களூர் எஃப்சி பாருங்க. அவங்க டீம்ல அந்த அளவுக்கு பிளேயர் விளையாட மாட்டேங்கிறாங்கன்னா என்னன்னு அனலைஸ் பண்ணி டீம் மேனேஜ்மெண்ட்டை பேசி ஒன்று அந்த பிளேயர் ஃபிட் ஆகலன்னா வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே தான் என்னன்னு தெரியல, மொபிஷிருக்கு அப்புறம் ஒரு சைனிங் நம்மள்ட்ட இல்லை. ஒரு யங் பிளேயர் கேங் தேன்ட்டு ஒரு பிளேயரை சைன் பண்ணோம், அவர் சைன் பண்ணியிருக்கிறோமா என்னன்னு இன்னும் தெரியல. ஆனால் அவர் பெஞ்சில் தான் இருக்கிறாரு. இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ஜம்ஷெட்பூர்ல யங்ஸ்டர்ஸ் கொடுத்த வாய்ப்பு கூட சென்னை எஃப்சியில் இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக இன்னும் கொடுக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் ஜிதேஷ்வர் இருப்பாரான்னு டவுட்டு தான். ஏன்னா நிறைய டீம் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு ஜிதேஷ்வர் சிங்க. பட் நாம் என்னன்னா, ஏன் இந்த வின்டர் டிரான்ஸ்ஃபரை நம்ம விட்டுட்டோம்? சிஎஃப்சி வந்து இந்த சீசனும் இதே மாதிரி எயித்து பிளேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கஷ்டம்னு நினைக்கிறேன். போன சீசன் 3 சீசன் பார்த்தீங்கன்னா கோச் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, பிளேயர்ஸ் இருந்து எஃபர்ட் போட்டாங்க, பட் வரல, கோல் வரல. லாஸ்ட் சீசன் கோலும் வந்தது, பட் கோலும் விட்டோம், தோத்தோம், ட்ரா பண்ணோம். அதனால நம்ம 8th பிளேஸ் கிடைச்சது. அது ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் தாமஸ்ட் இருந்தது. பட் இந்த இதில் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ஒரு நிறைய டீம் கூட நம்ம ஜெயிச்சோம். செகண்ட் லெக்ல பார்த்தீங்கன்னா நிறைய டீம் கூட தோத்துக்கிட்டு வரோம், இல்லை ட்ரா பண்ணுறோம். ஒரு டீமுக்குள்ள என்ன நடக்குன்னே தெரியல. எனக்கு என்னன்னா, மேனேஜ்மெண்ட் வந்து சிம்பிளா மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு குவைட்டா இருக்கிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா சிஎஃப்சி வந்து 2 times சாம்பியன். இதுக்கு முன்னாடி அவங்களோட சைனிங்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒண்டர்ஃபுல் சைனிங்ஸா இருந்தது. நம்ம சைனிங்ஸே வந்து ப்ராப்பரா இல்லை. இந்த ஃபாரின் சைனிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவன் கோயில் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் பார்த்து ஒவ்வொருத்தரையும் சைன் பண்ணாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜார்டன் முறை என்ன பண்ணுறாருன்னு தெரில. கார்னர் ஷீல்டு அவரோட எஃபெக்ட் கொடுக்குறாரு, டிஃபென்ஸும் ஆடுறாரு, அட்டாக்லேயும் ஆடுறாரு. ரஃபா அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு, ஆனால் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கிறிஸ்டன் பட்டாச்சியோ ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக சைன் பண்ணோம், பட் அவரோட பொசிஷன் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு, அடுத்த மேட்ச் அவர் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெயின் எட்வர்ட்ஸும் லாசரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினோம். பட் இவங்க 2 பேரும் விளையாடும் போது அதிகமாக கோல் விடுறோம். ஒருத்தர் விளையாடும் போது நம்ம வந்து அந்த அளவுக்கு கோல் விட மாட்டேங்கிறோம், மேட்ச் ட்ரா பண்ணுறோம், இல்லை வின் பண்ணுறோம். பட் 2 சிபி போட்டு விளையாண்டும் நம்ம தோக்குறோம். இத்தனைக்கும் ஃபாரின் சைனிங் ஃபுல்லாக அண்டர் அவன் கோயிலோட இதில் தான் வந்தது. சிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேம் பிளே வந்து வர வர சிஎஃப்சிகிட்ட இருந்து கம்மியாகிட்டு இருக்குது. ப்ளஸ் என்னன்னா, இன்னொன்று சிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பேஸும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, நம்ம நல்லா விளையாண்டாதான் ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க, ஸ்டேடியத்துக்கு வருவாங்க. எனக்கு தெரியல பிரதம் பாசு என்ன பண்ணுறாரு, ஓனர் வீட்டா தானி மேடமும் சரி, அபிஷேக் பச்சன் சாரும் சரி, மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏன் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. உங்கள் கையில் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம், ஏன் டீம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை? ஏன் நாங்கள் ஒரு இந்த இதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான தாப்பாவை கொடுத்தீங்க, அந்த தாப்பாக்குரிய அமௌண்ட்டுக்கு வேறு பிளேயர் அந்த இடத்துக்கு சைன் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து அவன் கோயில் வரத்துக்கு முன்னாடியே வெளியே விட்டுட்டீங்க. ஆனால் சீசன் பை சீசன் இத்தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நல்ல டீமை செட் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த சீசன் வேற கோச் வரும்போது என்டையில அந்த பிளேயர்ஸை விட்டுறோம் வேற டீமுக்கு. இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த சீசன்லேயும் நம்ம இப்படியே புவர் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் இதில் இருந்து வெளியே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வி நீட் டு ஆஸ்க் சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட், பிரதம் பாசு தயவு செஞ்சு வெளியே அனுப்பிச்சிருங்க. அதுக்கு பதிலாக ஜான் கிரெகரி இல்லைன்னா கேல்டரன் இனிகோ இல்லைன்னா செரினோ இல்லைன்னா மெண்டி
இவங்களையாவது கூட்டு வந்து அந்த சைனிங் இதுல வந்து ஒரு டெக்னிக்கல் டைரக்டர் நினைக்கிறேன் அநேகமா அவங்க இந்த சைனிங் பண்றது இந்த பிளேயர்ஸ் நம்மளுக்கு நல்லா இருப்பாங்க. இன்னும் எத்தனையோ கண்ட்ரீஸ்ல செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன்ல எத்தனையோ ஃபாரின் பிளேயர்ஸ் பிரேசில்லையும் சரி, சவுத் அமெரிக்காவும் சரி, யூரோப் கண்ட்ரீஸ்லயும் சரி, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்லயும் சரி, நிறைய பிளேயர்ஸ் வந்து சான்ஸ் கிடைக்காம செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன்ல விளையாண்டுட்டு இருக்காங்க லோ பட்ஜெட்ல. ஆனா நாம என்ன பண்றோம்னா ஒரு ஒண்ணுத்துக்கு இல்லாத பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணி கொண்டு வந்து நம்ம இந்த சீசன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சான்சஸ் கொடுத்து நம்ம டீமோட மொராலிட்டியை குறைச்சிக்கிட்டு இருக்கோம். 2 times சாம்பியனோட இதை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எனிவே கைஸ், கொஷின் பண்ணுங்க சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட்டை, ட்விட்டர்ல போடுங்க, ரிப்பீட்டடா போடுங்க. நம்ம அகைன்ஸ்ட வந்து காட்டிக்கிட்டே இருக்கணும், கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட்டை. அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம டீமை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட் யுனைடெட். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பாருங்க, சீசன் பை சீசன் அவங்க அடி வாங்கிட்டே இருந்தாங்க. என்டையர்லி அவங்க டீமை சேஞ்ச் பண்ணாங்க. அவங்களோட சைனிங்ஸ் பெட்டரா இருந்தது. சூப்பரான கோச் கொண்டு வந்தாங்க, சூப்பரான சைனிங்ஸ் பண்ணாங்க. அப்படியே பாருங்க இப்போ சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க தோக்குறதோ இல்லையோ, ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஜம்ஷெட்பூர் எஃப்சி கீழே இருந்தாங்க. காலித் ஜமீது வந்ததுக்கு அப்புறம் டீமோட மொரல் அப்படியே மேலே ஏறிடுச்சுங்க. அவங்களும் ஜெயிக்கிறாங்க. அநேகமா இத்தனை நாள் வந்து நம்ம வந்து கீழே போகாத காரணம் ஒருத்தர் டிரா பண்ணிக்கிட்டு இருந்ததுனால. இனிமே ஒவ்வொரு டீமும் நம்மளை தோக்கடிச்சு மேலே ஏறினா நாம கீழே போயிட்டே தான் இருப்போம். அநேகமா நாம லாஸ்ட் கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹைதராபாத் எஃப்சிக்கு மேலேயோ இல்லை கீழேயோ போறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால we need to ask question அவன் கோயில் டீம் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் பிரீத்தம் வாசு கேட்கணும், சிஎஃப்சி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஷின் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கிளப் இப்படி கிடையாது. நம்மளோட கிளப்பு பார்த்தீங்கன்னா 2 times சாம்பியன் ஆன கிளப்பு. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் அந்த வேல்யூ வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எனிவே கைஸ், நம்ம கொஷின் பண்ணணும். தேங்க்யூ. அண்ட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஹிட் லைக் பட்டன், கமெண்ட் அண்ட் ஷேர். நீங்கள் ஒவ்வொரு லைக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணும். திருப்பி நான் வந்து தமிழ் தலைவாஸ் பற்றி ரிவ்யூ போடுவேன், சென்னை எஃப்சி பற்றி ரிவ்யூ போடுவேன் அதே சேனலில். சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றியும் நான் ரிவ்யூ போடுறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.